நம் தாயாம் திரு அவையானது 3 நபர்களுடைய பிறந்த நாளை மட்டும் வெகு விமர்சனையாக கொண்டாடுகின்றது. 3 நபர்கள். யார் அந்த 3 நபர்கள்? யாருடைய பிறந்த நாளையெல்லாம் கோலாகலமாக கொண்டாடுறாங்க? அன்னை மரியாளுடைய பிறந்தநாள் எப்பொழுது? செப்டம்பர் 8. யார் மாதம் அவங்களுக்கு? எனவே செப்டம்பர் 8ஆம் தேதி அன்னையுடைய பிறந்த நாளை நாம் கோலாகலமாக கொண்டாடுறோம். அடுத்தது யார்? இயேசு கிறிஸ்து. அவருடைய பிறந்தநாள் எப்போ? டிசம்பர் 25. இவங்களெல்லாம் யாரோ ஏமாற்றி வச்சுருக்குறாங்க. எனவே டிசம்பர் 25ஆம் தேதி நாம் இயேசுவினுடைய பிறந்த நாளை கோலாகலமாக கொண்டாடுகின்றோம். 3வது பிறந்தநாள் சின்ன ஃபாதருடைய பிறந்தநாள் என்னம்மா? திருமுழுக்கு யோவானுடைய பிறந்த நாளை நாம் கொண்டாடுகின்றோம். என்னைக்கு அது? இன்னைக்கு தான். எனவே பரவாயில்ல, ரொம்ப தெளிவாக இருக்கீங்க. நம்முடைய திருச்சபையானது இந்த 3 நபர்களுடைய பிறந்த நாளை எப்பொழுதுமே ரொம்ப கிராண்டாக கொண்டாடி கொண்டிருக்கிறார்கள். யோவான் என்ற பெயருக்கு என்ன அர்த்தம்? தெரிஞ்சவங்க மட்டும் கை தூக்குங்க. கரெக்டாக பதில் சொல்கிறீங்க. கை தூக்கணும். தெரிஞ்சவங்க கை தூக்குங்க. யோவான் என்ற பெயருக்கு என்ன அர்த்தம்? என்னம்மா சத்தமாக சொல்லுவான்? கேட்கல சரியா? எனவே யோவான் என்ற பெயருக்கு என்ன அர்த்தம் என்று பார்க்கும் பொழுது அருளை பெற்றவர். என்னது? இறைவனுடைய அருளை பெற்றவராக யோவான் இருக்கின்றார். எவ்வாறு இயேசுனுடைய பிறப்பு முன்னறிவிக்கப்பட்டதோ அதே மாதிரி நம்முடைய திருமுழுக்கு யோவானுடைய பிறப்பும் 700 ஆண்டுகளுக்கு முன்பதாகவே முன்னறிவிக்கப்பட்டதாக இருக்கின்றது. எடுத்து வாசிங்க. மலாக்கி எழுதிய புத்தகம் அதிகாரம் 3 இறைவார்த்தை 1. என்ன சொல்கிறாங்க? ரொம்ப அழகாக சொல்லியிருப்பாங்க யோவான் எப்படி பிறக்க போகிறாருன்னு சொல்லிட்டு. மலாக்கி 3வது அதிகாரம் இறைவார்த்தை 1. யாராவது வாசிங்க எடுத்து. நானும் வெயிட் பண்ணுறேன். இதோ நான் என் தூதனை அனுப்புகிறேன். அவர் எனக்கு முன் வழியை ஆயத்தம் செய்வார். அப்படின்னா யார் ஆயத்தம் செய்ய போகிறது? போதுமா? உட்காருங்க. யார் ஆயத்தம் செய்ய போகிறது? இயேசுவினுடைய வழியை இயேசுவுக்கு முன்னாடி ஆயத்தம் செய்ய போகிறது யார்? நம்முடைய திருமுழுக்கு யோவான். எனவே தன்னுடைய எதிர்காலம் இப்படி தான் இருக்கப் போகிறது. தன்னுடைய வாழ்நாள் முழுவதும் நான் இப்படி தான் இருக்கப் போகின்றேன், வழியை ஆயத்தம் செய்பவனாக இருக்கப் போகிறேன் என்று அறிந்து பிறந்தவர் தான் நம்முடைய திருமுழுக்கு யோவானாக இருக்கின்றார். பல பேர் கேட்குறாங்க, இந்த குழந்தை எப்படிப்பட்டதாக இருக்குமோ என்று. அதற்கு சக்கரியா என்ன பதில் சொல்கிறாரு? நீ உன்னத கடவுளின் இறை வாக்கினர் எனப்படுவாய். ஏனெனில் பாவ மன்னிப்பால் வரும் மீட்பை தம் மக்களுக்கு அறிவித்து ஆண்டவருக்கான வழியை செம்மைப்படுத்த அவர் முன் செல்பவராக திருமுழுக்கு யோவான் இருக்கின்றார். எனவே திருமுழுக்கு யோவானிடமிருந்து நாம் கற்றுக்கொள்ளக்கூடிய 2 முக்கியமான பாடங்கள். நம்முடைய வாழ்க்கைக்கு நாம் 2 முக்கியமான பாடங்களை கற்றுக்கொள்ளப் போகின்றோம். முதலாவது 2வது இடத்தில் இருப்பது. என்னது? முதலாவது என்னது? 2வது இடத்தில் இருப்பது. அவருக்கு தெரியும் அவர்தான் இயேசுவுக்கு அடுத்ததாக தான் அவரால் இருக்க முடியும். அவரால் முன்னாடி பிறந்து விட்டார். ஆனால் 1வது இடத்தில் அவரால் இருக்க முடியாது என்பதை அவர் அறிந்திருந்தார். 2வது இடத்தில்தான் தான் இருக்கப் போவதை அறிந்திருந்தும் அதை முழு மனதோடு ஏற்றுக்கொண்டார். கேட்குறாங்க, நீர்தான் மெசியாவா என்று கேட்கிறார்கள். அதற்கு அவர் என்ன பதில் சொல்கிறாரு? இல்லவே இல்லை. அவருடைய காலடிகளை அவிழ்ப்பதற்கு கூட நான் தகுதியற்றவனாக இருக்கின்றேன். நான் மணமகனின் தோழனாக தான் இருக்கின்றேன். அவருடைய வழியை ஆயத்தம் செய்பவனாக தான் இருக்கிறேன் என்று தன்னுடைய இடத்தை அவர் தக்க வைத்துக் கொள்கின்றார். ஒரு சில நேரங்களில் நாம் என்ன பண்ணுறோம்? நமக்கு அது தேவையே இருக்காது. ஆனால் முன்னாடி போய் என்ன பண்ணிடுறோம்? இன்னைக்கிட்ட ஃபோட்டோக்கு போஸ்ட் கொடுத்துட்ருக்குறோம். ஆமாவா இல்லையா? நாம் சில நேரங்களில் நமக்கு உரியது இல்லை என்று அறிந்திருந்தும் முன்னாடி முதல் இடத்தை எடுப்பதற்கு நாம் முயற்சி செய்து கொண்டிருக்கின்றோம். ஆனால் திருமுழுக்கு யோவான் நமக்கு என்ன சொல்கிறாரு? நீ எங்கே வேணா இரு, ஆனால் உன்னுடைய குறிக்கோள் எது என்பதை அறிந்து செயல்படு. 2வது இடத்தில் இருந்தாலும் தன்னுடைய குறிக்கோள் எது என்பதை அவர் அறிந்திருந்தார். 2வது முக்கியமான பண்பு என்னவென்று பார்க்கும் பொழுது தன்னுடைய இலக்கை நோக்கி அவருடைய செயல்கள் இருந்தன. முதலாவது என்னவென்று பார்க்கும் பொழுது 2வது இடத்தில் இருப்பதை அவர் விரும்பி ஏற்றுக்கொண்டார். 2வது என்னவென்று பார்க்கும் பொழுது
தன்னுடைய இலக்கு எது என்பதை அறிந்து அவருடைய செயல்களை அவர் என்ன பண்ணுறாரு, செய்து காண்பிக்கின்றார். எடுத்துக்காட்டுக்கு அவர் மக்களை ஆயத்தப்படுத்துவதற்காக என்ன சொல்கிறாரு, மனம் திரும்புங்கள், திருமலுக்கு பெறுங்கள் என்று உலகம் முழுவதுமாக அவர் என்ன பண்ணுறாரு, தன்னுடைய பணியை செய்து கொண்டிருக்கின்றார். தான் யார் என்பதை அறிந்த அவர் தன்னுடைய இலக்கு இதுதான் என்பதை மக்களுக்கு சுட்டி காண்பவராக இருக்கின்றார். நாம் நம்முடைய இலக்கு எது என்பதை அறிந்திருக்கின்றோமா? என்னுடைய இலக்கு எது என்பதை அறிந்து அதற்கான செயல்களில் நான் ஈடுபடுகிறேனா, அல்லது சும்மா வெறுமனே காலத்திரை நான் ஓட்டி கொண்டிருக்கின்றேனா? சிந்தித்து பார்க்க வேண்டும். இரண்டாவது இடத்தில் இருப்பது, அடுத்ததாக இலக்கு எது என்பதை அறிந்து தனது செயல்களை அவர் செய்து காட்டினார். நாமும் எந்த இடத்தில் இருக்கின்றோம் என்பது அல்ல, மாறாக என்னுடைய செயல்களில் நான் கவனத்துடன் இருக்கின்றேனா? எனது குறிக்கோள்களை நோக்கிய பயணமாக என் பயணம் இருக்கிறதா? சிந்தித்து பார்த்து இத்திருப்பலியில் நாம் பக்தியோடு மன்றாடுவோம்.